வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. பவுல்ட் ஆடியோ இவங்களை பற்றி தெரியும். அதாவது ஆடியோ டிவைஸுக்கு பேர் போன ஒரு கம்பெனி. இவங்க ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்களை பொறுத்த மட்டும் மாதத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பவுல்ட்டோட க்ரௌன் எக்ஸுங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்சை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் வராங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணும்போது அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்ச் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்கிறாங்க, எந்த ரேட்டுக்கு வருது, பார்க்குறதுக்கு எந்த மாதிரி தந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வாங்கலாம். ஃப்யூச்சரில் டிவி, ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் எக்ஸோட வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்கிறாங்க. 3 months அடிஷ்னல் வாரண்டி, அடிஷ்னலாக தராங்க ஒரு 3 மாதம் வாரண்டி. இந்த வாரண்டி கார்டை தவிர யூசர் மானுவல் இருக்குது. அப்புறமாட்டு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த வாட்சை. தென் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட்டு, வேறு எதுவும் இல்லை. வாட்ச் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ராப்பை பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த வாட்டி வாட்ச் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹெட்டை பார்க்கும்போது மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கலரும் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது. இந்த வாட்சை பொறுத்த மட்டும் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 inch ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1000 nits இருக்குது. இதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஏன்னா IP67 வாங்கியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங். கிட்டத்தட்ட என்ன கேட்டால் நம்ம நிறைய செக் பண்ணுறதுனால சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எல்லாம் தண்ணிக்குள்ளாடி இருந்தாலும் தாக்கு பிடிக்கும். வாட்டர் ப்ரூஃபும் சொல்ல முடியாது. இன்கேஸ் தவறி விழுந்தால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி தண்ணிக்குள்ளாடி முக்கிக்காதீங்க. தென் நாய்ஸில் வர மாதிரி நாய்ஸ் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் வரும் நாய்ஸ் வாட்சில். அதே மாதிரி இங்கே பவுல்ட் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் தராங்க. அதுக்குள்ளாடி போகும்போது நிறைய விஷயம் ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வர மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேரில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த மட்டும் 5.2 வந்து வெர்ஷன் லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 120க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் அதிகமாக தந்திருக்காங்க. க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் 150க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஹைலைட்டான விஷயம்னா இவ்வளோ தான். வாட்ச் ஃபேஸை பாருங்கள். பை டிஃபால்ட்டாக 5 வாட்ச் ஃபேஸ் தராங்க. 5 வாட்ச் ஃபேஸுமே நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு சில வாட்ச் ஃபேஸஸ் ஃபேன்சியாக இருக்குது, மாடர்னாக இருக்குது, அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அப்புறம் வயதானவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது வாட்ச் ஃபேஸஸை எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்ற மாதிரி வாட்ச் ஃபேஸஸை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. நண்பா, இவங்க முதல் முறையாக ஸ்மார்ட் வாட்ச் ஆரம்பித்த நேரங்களில் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தராங்க. ஒரு ஃபைனல் அவுட்புட் நல்லா தந்துட்டுருக்குறாங்க. ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. அதோட ஐக்கான் எல்லாமே புது மாதிரியாக இருக்குது, புது மாதிரி லே அவுட்டு. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுக்குள்ளாடி போயிடுது. அன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ எல்லா ரிப்போர்ட்டும் அங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன், சோசியல் அலர்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி அதுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட QR, அப்புறம் மெனுக்குள்ளாடி என்ட்ரு ஆகிறதுக்கு ஆப்ஷன் அந்த மாதிரி தான் தந்துருக்குறாங்க. விட்ஜெட்டோட ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா க்ரௌன் பட்டனுக்கு ஃபங்க்ஷன் இல்லை, பட் திருகுனிங்கன்னா வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. தென் கீழே வந்து ஒரு பட்டன் தந்திருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி போயிடுது. இதோட லே அவுட்டும் நல்லாயிருக்கு. ஐக்கான்ஸும் சரி தான். அந்த ஸ்போர்ட்ஸோட ஐக்கான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த காலத்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. தென் இதில் மெனுக்குள்ளாடி என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா ஆக்டிவிட்டி டேட்டா வருது, பவுல்ட் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மெனு தராங்க, ஸ்போர்ட்ஸ் டேட்டா, அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதோட டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோனோட அதாவது ப்ளூடூத் காலிங் இருக்கிறனால இது மூலிமா நீங்கள் கால் பேசிக்கலாம். அப்புறம் மெசேஜஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனோட அப்புறம் ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். கார்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே உங்களுக்கு கார்டு எலக்ட்ரானிக்ஸ் கார்டு ஃபார்மேட்டில் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தந்துருக்குறாங்க. கிளாக் இருக்குது, ஃபீமேல் சைக்கிள் இருக்குது. அதாவது இது யூனிசெக்ஸ்னால ஆண்களும் இதை பயன்படுத்திக்கலாம், பெண்களும் பயன்படுத்திக்கலாம். அதனால் ஃபீமேல் சைக்கிள் அந்த இதை கொடுத்துருக்குறாங்க. வெதர் அப்டேட் இருக்குது, கால்குலேட்டர், அப்புறம் கேம்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸு, ஃபோன் எங்கேயா மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கிற அந்த ஆப்ஷன்ஸு, செட்டிங்ஸ் தான். அவ்வளோதான்.
இவ்வளோ தான் இருக்குது. வாட்ச் கொஞ்சம் சாலிடாக நல்லாயிருக்கு. ரேட்டு படி பார்க்கும்போது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல. டிடிஜி வந்து சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் உங்களுக்கு தேவைப்பட்டால் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணுங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.